மனதை எப்படி வைத்திருப்பது? எப்படி வச்சிட்டு இருக்கிறது இந்த மனசை? மனம் தானே துள்ளுகிறது, மனம் தானே ஆர்ப்பரிக்கிறது. இந்த போன் ஒன்று வந்திருக்குதுங்க. நான் செல்லமா அதை கொல்லிக்கட்டேன்னு கூப்பிடுவேன். நமக்கு நாமே வச்சுக்கிற தீ, மத்தம் வைக்கவே வேணாம். முதல்லலாம் போன் வந்தா எல்லாரும் கும்பலா வீட்டுக்குள்ள ஓடி போவோம், ஏன்னா லேண்ட்லைன். இப்போ போன் வந்தா ஆமா ஆமா தெரிச்சு வெளியில ஓடுறான். டவர் இல்லை, திருட்டுத்தனம் சார், வெளில ஓடுறான். நான் இதை பல நேரங்களில் சொல்லி இருக்கிறேன். இங்க இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. எப்பா நான் ஒன்று சொல்றேன், உங்க மேல மட்டும் குற்றம் இல்லை. 10ல இருந்து 20, 20ல இருந்து 25 மட்டும் இப்படி இல்லை. 30 அப்படிதான் இருக்குது, 35 அப்படிதான் இருக்குது, 40 அப்படிதான் இருக்குது, 45 அப்படிதான் இருக்குது, 50 அப்படிதான் இருக்குது, 55 அப்படிதான் இருக்குது, 60 அப்படிதான் இருக்குது, 65 அப்படிதான் இருக்கு. ஒன்று கீழே விழுந்து கிடக்குது, ஆக்சிடென்ட். நான் நேரா போய் அந்த பிள்ளையை எடுத்து ULV மாதிரி கிடக்குது ரோட்ல. அதோடைய பேக் இருக்குது, காலேஜ் படிக்கிற பொண்ணு இப்படியே கிடக்குறா, மூச்சு வாங்குது. போனை கொடுன, போன் கொடு ஹூங்குது. உனக்கு என்ன போன் கொடுத்தா என்ன? அவளை மீறி அந்த பேக்கை திறந்து போனை எடுத்தோம் பாருங்க, வலியை விட அதிர்ச்சிங்க கண்ணில். அப்பாவை கூப்பிடணும், அம்மாவை கூப்பிடணும், தர பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்கிறாங்களே. எப்பா இந்த சூனியக்காரங்க இந்த ஒரு சக்கரம் போட்டு வச்சிருப்பாங்க தெரியுமா கண்மணினா? அது படுத்துக்கிட்டே போடுது. போட்டுட்டு அவங்க அப்பா அது ஆன் பண்ணி கொடுத்துட்டு அது பேச்சு ஆரம்பிச்ச உடனே அந்த போனை லாக் பண்ணிருச்சிங்க. அது மறுபடியும் நான் ஆன் பண்ணக்கூடாதுன்னு. இவ்வளோ கள்ளத்தனங்க. சில பேர் போனை காணாம போச்சுன்னா பர்ஸு காணாம போடுறதை விட அதிகமாக தேடுறாங்க. குழந்தை காணோம் என்று காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வந்த பெண்ணின் இடது கையில் பத்திரமாக இருந்தது கைபேசி. அதை விட முக்கியமா இருக்குது. இன்னைக்கு பல குடும்பங்கள் இல்லாம போனதுக்கு காரணமே அதான். நான் இப்படி சொல்றேன் பாருங்க, இனிமேல் நீங்க ஜாதகம்லாம் கொடுக்காதீங்க. கல்யாணம் பொண்ணுக்கும் கல்யாணம் பையனுக்கும் நடுவில் ஜாதகம்லாம் பரிமாறிக்காதீங்க. இவன் போனை அவகிட்ட ஒரு 3 நாள் கொடுங்க, அவன் போனை இந்த பொண்ணு கிட்ட ஒரு 3 நாள் கொடுங்க, விளங்கிரும், கல்யாணம் நடந்துரும். நம் வாழ்க்கையில் நமக்கு அவசியமில்லாத பல விஷயங்களை இதோ அந்த செல்போன் மூலமாக நமக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சாத்தான்களை எதிர்க்க வேண்டும் என்றால் நல்ல நூல்களின் பக்கம் நம்முடைய கவனம் திரும்ப வேண்டும். ஒரு அம்மா என்கிட்ட வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால, இந்த கொரோனாவுக்கு முன்னால வந்து காலேஜ்ல நின்று நான் கிளாஸ் எடுக்கிற வரைக்கும் நின்னுச்சு சார். வெளியில வந்த உடனே என்னை இப்படி பார்த்துச்சு, மேலும் கீழும் அப்படின்ட்டு போயிருச்சு. நான் திரும்பி ஓடுனேங்க பயத்துல. என்ன அளவு எடுத்துட்டு போகுது இது, இப்படி நீள அகலத்தை பார்த்துட்டு போயிருச்சு. நான் திரும்பி ஓடுனேன். அந்த அம்மா சொன்னாங்க, நான் ஒரு தையல் வேலை செய்யக்கூடியவள். நீங்க டிவியில பார்க்கும்போது எனக்கு உங்களுடைய அளவு தெரியல, நேரில் வந்து பார்த்து அளவு எடுத்துட்டு போகிறதுக்காக வந்த நான் கண்ணிலேயே அளவு எடுத்துட்டேன், நான் ட்ரெஸ்ஸோடு வந்து உங்களை பார்க்குறேன்னு போச்சு. நான் விடலை. நீங்கள் எதுக்கு என்ன எனக்கு ட்ரெஸ் வாங்கி தைச்சி கொடுக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டேன். இல்லை பாப்பா, நீ ஏதோ ஒன்று சொன்ன, 70 வயசு இருக்கும் அதுக்கு, அதனால் என்ன அது அப்படி சொல்லலாம். சில பேர் கோவம் வந்துடுதுங்க, அவங்களுக்கு எங்கே எரியுதுன்னே தெரில, கோவம் வந்துடுது. பாப்பா நீ எதுக்கு பாப்பா, உனக்கு என்ன உனக்கு என்ன வந்துட்டு அவங்ககிட்ட கேட்டேன், என்ன எதுக்காக வந்தீங்க அளவெடுக்கிறதுக்கு? 2 வருஷத்துக்கு முன்னால நீ பேசினது கேட்டேன். சரி, 3 பொம்பளை பிள்ளைங்க, சரி, புருஷன் இல்லை, சரி, வீடை 3 பேருக்கும் எழுதி கொடுத்துட்டு ஏதாவது பிள்ளை பார்த்துக்கோன்னு பார்த்தா 3 எப்போ சாம வீடு விற்கலான்ட்டே இருந்துச்சுங்க. அப்போதான் உன் பேச்சை கேட்டேன். இப்போ வீடு என் கையில் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து டெய்லரிங் கோர்ஸ் போட்டிருக்கிறேன், நானும் வந்து ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். இதை சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். உனக்கு ஏதாவது நன்றி சொல்லணும்ல, அதனால் நான் உனக்கு ஒரு
சரி, அப்படி என்ன பேசினேன்னு உங்களுக்கு பிடிச்சிருச்சின்னு கேட்டேன். அது தெரியணும்ல, அப்படி தெரிஞ்சாதானே நமக்கு ஒரு உத்வேகம் இருக்கும். அது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் நிறைய வச்சிருக்கிறீங்க நீங்க. நான் அப்படி சொல்றத அதை கேட்டு ஒரு அம்மாவுடைய வாழ்க்கை மாறி இருக்குது. என்ன தெரியுமா, எல்லாரும் ஒரு நாள் சாவோம், சாவை தவிர்க்க முடியாது, எப்போ சாவோன்னு தெரியாது, அதான் த்ரில்லு. அதை வச்சுதான் எல்ஐசியை தொடங்குச்சு. அது வேற. நான் சொல்றேன், எல்லாருக்கும் சாவு வரும், ஆனா நாம செத்து போகணும்னு அலைஞ்சிட்டு இருக்கான் பாரு, அவன் முன்னால மட்டும் செத்துறாதன்னு. இதுதான் அந்த அம்மாவை பாதிச்சிருச்சு. அது நேரா போய் சீனியர் சிட்டிசனா அது இருக்கிறதுனால கோர்ட்ல போட்டு ஏற்கனவே எழுதின உயிரை ரத்து பண்ணி கரெக்டா அந்த சொத்தை திரும்பி வாங்கிக்கிருச்சு. சொல் மாற்றும். ஆனால் அதை இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் போகாம கரெக்டா உள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா மாறும். ஒரு கிளி இருந்துச்சு. அந்த கிளிக்கு ஒருத்தங்க ஒரு மதம் சார்ந்த ஒரு வீட்டில் அது வளர்ந்துச்சு. எப்போ பார்த்தாலும் ஒரு மந்திரத்தை அதுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு அது யார் வந்தாலும் போனாலும் அந்த மந்திரத்தை சொல்லும். சூப்பர் மந்திரம் அது சொல்லும். எல்லாரும் ஐயோ எவ்வளவு தெய்வீகமான வீடு, உள்ளே நுழைகின்ற பொழுதே கிளி கூட மந்திரம் சொல்கிறது. இப்படியே போச்சா 2 வருஷம். திடீர்னு இந்த அம்மா வீட்டில் இல்லாத நேரத்தில், வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் ஒரு பூனை வந்துருச்சு. அந்த பூனை வந்து அந்த கிளியினுடைய கூண்டை திறந்து கிளியை பிடிச்சிருச்சு. பிடிச்ச உடனே அந்த பூனை கரெக்டா கொண்டு போய் வாயை திறந்து அதனுடைய தலையை அமுக்குது. வாய்க்குள்ள தலை போயிடுச்சு. அந்த கிளி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மந்திரமா சொல்லணும். டைன் டைன்னு கத்துக்கிட்டே செத்து போச்சு. கல்வி என்பது அது அல்ல. மற்றவர்கள் சொல்கிறார்களே அதை திருப்ப சொல்வது அல்ல. எதை வாசிக்கிறீர்களோ அதை தேர்விலே எழுதுகிறீர்களே அது அல்ல கல்வி. அந்த கல்வியினுடைய ஆற்றலை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான பயிற்சி தான் இப்பொழுது நீங்கள் எழுத போகின்ற தேர்வு. இதுதான் முழுமையான கல்வி அல்ல. இருக்குடி உங்களுக்கு அடுத்தது 10வது பாஸ் பண்ணா உருப்பற்றலாம்னு சொல்லி தான் படிக்க வைப்பாங்க குழந்தைகளை. 10வது பாஸ் பண்ண உடனே சொல்வாங்க +2ன்னு ஒன்று இருக்குது, அதை மட்டும் கிளியர் பண்ணிட்டேன்னா வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கலாம் அப்படின்னு நம்பி பாஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். அப்புறம்தான் இருக்குது நீ என்னவாக போறேன்னு கேட்பாங்க. அப்புறமா ஏதாவது ஒன்று படிச்சு கிடிச்சு ஏதாவது ஒன்று ஆனதுக்கு படிச்சதுக்கு அப்புறமா அந்த குழந்தைய கூப்பிட்டு கேளுங்களேன் என்னவாக போறேன்னு. 5ஆம் கிளாஸ்ல சொல்லிச்சிங்க டாக்டர் ஆக போறேன்னு. 10ஆம் கிளாஸ்ல சொல்லுது நான் டாக்டர் ஆக மாட்டேன்னு நினைக்கிறேன். +2ல ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸுங்குது. அதுக்கப்புறமா ஒரு 6 மாசம் கழிச்சு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுங்குது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல படிச்சு முடிச்சுட்டு காமர்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ், பொட்டானிக்கல் சயின்ஸ், ஜுவாலஜி, அட்வான்ஸ் ஜுவாலஜி, சைக்காலஜி, கார்பரேட் எக்கனாமிக்ஸ் எல்லாம் படிக்குதுங்க. படிச்சு கூப்பிட்டு என்னவாக போறேன்னா என்னவாக போறேன்னு தெரியலங்குது. இது டைம் தோத்தாதான். வாழ்க்கையில் என்னவாக வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு வந்துவிட்டால் அதிலிருந்து திரும்பி பார்க்காமல் அதில் ஆழங்கால் படுங்கள். ஆழமாக போங்க. அந்த விஷயம் என்ன என்று பாருங்கள். அதற்கு பெயர்தான் நதி போல ஓடிக்கொண்டிருப்பது. யார் எது சொன்னாலும் நின்று கொண்டிருக்காமல் ஓடிக்கொண்டே இருப்பது. எத்தனை பேர் செய்கிறோம் இதை? நீ வீட்டுக்கு தலைவியா இருக்கிற, காலேஜுக்கு போற, இந்த மாதிரி ஊரா போய் பேசுற, எல்லாருக்கும் இருக்கிற 24 மணி நேரம் தானே உனக்கும். எப்படி அட்ஜஸ்ட் பண்றேன்னு கேட்டார். நான் அரசாங்கத்தில் உதவி பெறுகின்ற ஒரு கல்லூரியில் UGC சேலரி வாங்குற ஒரு ஃபுல் டைம் ப்ரொஃபசர். காலையில 8 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நான் கல்லூரிக்கு போயாகணும். அதுக்கு அப்புறமா என் வீட்டை கவனித்தாக வேண்டும். அதுக்கப்புறமா தான் நீங்க யூடியூப்ல பாக்குறீங்களா, ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா சுவிட்சர்லாந்து, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, கனடா, ஹாங்காங், பேங்காக் இதுக்கெல்லாம் போய் பேசணும். எப்படி என்றால் சாதனையாளர்களுக்கு மட்டுமல்ல, நம் அனைவருக்குமே 60 நிமிடங்கள் தான் 1 மணி நேரம். அவர்களுக்கு கூடுதலாக இயற்கை கொடுப்பதில்லை.
உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே நேரம்தான் எனக்கும் இருக்கிறது. என்ன வித்தியாசம் என்றால் நான் மிக மிக கவனமாக அதை திட்டமிடுகிறேன். மிக கவனமாக அதை திட்டமிடுகிறேன். பல விஷயங்களுக்கு நான் நோ சொல்கிறேன். பல விஷயங்களுக்கு நான் நோ சொல்கிறேன். அதனால் தான் நதி போல ஓடிக்கொண்டிருக்கிறேன். சில செய்திகள் தான். இந்த உலகம் காலையும் பகலும் என்று சுழல்கிறது. 24 மணி நேரத்தில் ஒரு பகல் ஒரு இரவு வந்து விடுகிறது. இந்த சூரியனை பூமி சுற்றி வருகின்ற பொழுது ஓராண்டாகிறது. நம் வயதிலும் ஒரு ஆண்டு கூடுகிறது. எப்பொழுதும் காலத்தை எவன் ஒருவன் கணக்கில் வைத்துக் கொள்வானோ அவன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். இந்த உலகத்தில் மிக மிக முக்கியமானது காலத்தை கவனித்துக் கொள்ளுவதுதான். காலம் கடந்து போனால் மீண்டும் வராது என் தோழமைகளே. இதை மட்டும் உறுதியாக நினைத்துக் கொள்ளுங்கள். 7ஆம் நாள் ஏப்ரல் மாதம் 2022 இன்று 5 மணிக்கு வந்து உட்கார்ந்தீர்கள். இப்பொழுது மணி 8. மீண்டும் அதே நேரத்திற்கு 5 மணிக்கு வந்து விடுங்கள், பார்ப்போம். நம்மை கடந்து போய்விட்டது. நாம் மறுபடியும் அங்கே வந்து உட்கார்ந்து விட முடியாது. இதுதான் காலத்திற்கான அற்புதமான வெளிப்பாடு. இந்த இயற்கையிலேயே காலம் கடப்பது போன்ற ஒரு நிகழ்வு இயற்கையில் வேறு எந்த விஷயத்திற்கும் நிகழ்வதில்லை என்பதனை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதை யார் ஒருவர் கணக்கில் எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். எப்படி இந்த உலகத்தை நாம் பார்ப்பது, எப்படி நம் வாழ்க்கையை புரிந்து கொள்வது? நான் எப்பொழுதும் சொல்வது உண்டு, நிறைய பேருக்கு வாழ்க்கைனா என்னன்னு தெரியாது தம்பி. பெரியவங்களுக்கெல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா? வயசாயிடுச்சு நான் தெரிஞ்சிருதுன்னு நினைக்கிறீங்களா? 60 வயசுல இந்த ஒரு ஆள் ஏதோ ஒன்று செஞ்சார். நான் கேட்டேன், ஏன்பா 60 வயசு ஆயிடுச்சு இப்படி நடந்துக்கிறேன்? அந்த ஆளை அடிச்சாம் பாருங்க ஒரு பதில். இந்த வயதில் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இந்த வயதில் இதற்கு முன் நான் இருந்ததில்லை. புதுசு தானே, எல்லா வயசும் புதுசு தானே. இந்த புரிதல் வந்தால் போதுமானது. வாழ்க்கை முழுக்க வாசிக்கிறோம் தோழமைகளை. வாழ்க்கை முழுக்க நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஏதோ ஒன்றை பயிற்சி செய்து கொண்டே நாம் இருக்கிறோம். ஆனால் அந்த பயிற்சியினால் நமக்கு நம் வாழ்வின் எல்லை வரைக்குமான ஒரு கற்றல் நிகழ்கிறதா என்றால் நீங்கள் அதை பயிற்றுக் கொள்வதில், நீங்கள் அந்த பயிற்சி பெறுவதில் வெற்றி பெறுகிறீர்கள். பூபாலன் சார் சொன்னார், மேடம் எங்க கூட்டம் சீரியஸா பேசினா கேட்கும் நினைக்கிறீங்க? சிரிச்சு சிரிச்சு பேசினாதான் மேடம் கேட்கும். அதனால கொஞ்சம் ஜோக்கை சேர்த்துக்கோங்கன்னு பூபாலன் சார் சொன்னார். இனிமேல் எந்த பேச்சாளர்கிட்டையும் அப்படி சொல்லாதீங்க. சிரிச்சு சிரிச்சு பேசவில்லை, சிந்திக்க வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் எல்லோரும் அதை மிக ஆழமாக அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். சிரித்து சிரித்து ஆர்ப்பாட்டமாக அலங்காரமாக பேசுகின்றவர்கள் மட்டும் பேச்சாளர்கள் இல்லை. வெறும் சிந்தனையை சொல்லுகின்ற, அதுவும் ஆர்ப்பரித்து என்னை போல் உடல் மொழியோடு பேசுகின்றவர்கள் மட்டும் பேச்சாளர்கள் இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம்? ஆர்ப்பாட்டமாகவும் ஆர்ப்பரித்தும் பேசக்கூடியவர்களுடைய பேச்சை கேட்டு கேட்டு பயிற்சி பெற்ற காரணத்தினால் அமைதியாக ஆர்ப்பாட்டமே இல்லாமல் சைலண்டா சில விஷயங்களை சொல்லிட்டு போவாங்க பெரியவர்கள். அவர்கள் பேச்சு நம் காதுகளில் விழுவதே இல்லை. இன்றிலிருந்து அந்த பயிற்சியை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆர்ப்பாட்டமாக அமைதியாக பேசினாலும் என்ன பேசுகிறார்கள் என்பதனை யார் ஒருவர் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறோமோ அவர்கள் கடைசி வரைக்கும் உயிர்ப்பாக இருக்கிறோம். ஏனென்றால் நம்மை கடந்து போகின்ற அந்த ஒற்றை சொல் நம் கவனத்தில் படாமல் இருக்கின்ற பொழுது நம் வாழ்க்கையில் நிகழ்கின்ற மாற்றத்திற்கான காலம் தள்ளி போகிறது. அது தள்ளி போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நம் வாழ்க்கையை நாம் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நீங்கள் கையில வச்சிருக்கக்கூடிய 13 Pro இல்ல உங்களுடைய மரியாதையை உலகத்திற்கு காட்டுவது. ஒரு ஷெகாவுனுடைய புத்தகம், ஒரு சிக்மெண்ட் ஃப்ராய்டனுடைய ஒரு புத்தகம், கையிலே டால்ஸ்டாயினுடைய புத்தகம், பாரதியின் புத்தகம், பாரதிதாசனின் புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டு போங்க. அதில் கிடைக்கக்கூடியதுதான் உண்மையான மரியாதையை தவிர உங்களுடைய போன் மூலமாக மரியாதை உங்களுக்கு வராது. நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிக்க வேண்டும் என்றால் சில பழக்கங்களுக்கு நீங்கள் நோ சொல்லுங்கள். விசுவாசமாக இருங்கள், கொஞ்சம் வைராக்கியமாக இருங்கள். இன்னைக்கு இல்ல
வைராக்கியம் இல்லை. ஏதோ ஒரு சில விஷயங்களுக்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் தவற விடுகின்ற காரணத்தினால் நம்முடைய இதயத்தில் இருந்தும் புத்தியில் இருந்தும் வைராக்கியம் போயிருக்கிறது. வைராக்கியத்துடன் இருக்கிறோமா? இந்த வாழ்க்கை ஒரு முறைதான். நீங்கள் இன்றைக்கு டைரிகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒருபோதும் உங்களுக்கு உத்தரவாதத்தை தராது, வாய்ப்புகளை மட்டும்தான் தரும். கிடைக்கின்ற வாய்ப்பை அடுத்த கட்டத்திற்கு, இப்ப நான் இப்ப பேசுறேன், இது உத்தரவாதமா? என்னுடைய பேச்சிற்கான வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும் என்பதற்கான உத்தரவாதமா இந்த மேடை? கிடையாது. என் வாழ்க்கையை பிரகாசமாக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு தான் இந்த மேடையே தவிர ஒருபோதும் இந்த மேடை உத்தரவாதமாக இருக்க முடியாது. யாரும் உத்தரவாதத்தை தருவதே கிடையாது. அதை தேடிக்கொண்டு செல்லாதீர்கள். நான் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கிறேன். நான் தான் அட்மிஷன் பிஆர்ஓ. எங்க காலேஜ்க்கு பக்கத்துல ஒரு ஸ்கூல், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அட்மிஷன் போட வர்றாரு ஒரு அப்பா. நான் சொன்னேன், ஸ்கூல் அங்க இருக்குதுங்கன்னு. இல்லை சரி நான் போகிறேன், இருந்தாலும் ஒன்று விசாரிக்கலான்னு. நல்ல ஸ்கூலா? எங்கள் ஸ்கூலு என்கிட்டயே கேட்குறேன். நல்ல ஸ்கூலுங்க. எத்தனாவது சேர்க்க போகிறேன்? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். நீட் தேர்வுக்கு ட்ரைனிங் இருக்குதா? எதுக்கு? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு நீட் தேர்வுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்களா அந்த ஸ்கூலில்? நான் அப்படியே சொன்னேங்க, சீரியஸாகவே சொன்னேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே நீட் தேர்வுக்கு ட்ரைனிங் கொடுத்தா அவங்க பாப்பா லூஸ் ஆகிடும், பரவாயில்லையா? எங்க போய் கொண்டு இருக்கிறோம்? எல்லோரும் மரம் ஏற முடியுமா? மீன் மரம் ஏற முடியுமா? கரடி, பாம்பு, சிலர் பருந்து, எல்லாத்தையும் மரம் ஏற சொல்றீங்க. எல்லாரும் டாக்டர் ஆயிரணும், எல்லாரும் இன்ஜினியர் ஆயிரணும், எல்லாரும் வக்கீல் ஆயிரணும். அப்புறம் லியோனி ஆகிறது எப்படி? ஒன்றும் இல்லைங்க. நான் பக்கத்தில் உட்காந்தேன், அங்கே உட்காந்தேன். இப்போவும் அதே காலேஜில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா அண்ணன் வந்துச்சு கோவம். நான் ஒவ்வொரு மாதத்துக்கும் காலேஜை மாற்றிட்டு இருப்பாங்க. நான் கேட்டேன், ஏன் நான் கிண்டல் பண்ணுறேன்னு. எப்பா நான் 10வது படித்தவன் சாமி, நான் இப்படி தான் சாமி கேட்பேன்னா. எப்பா 10வது படித்தவரா இப்படி எழுதுற? ஏன் தெரியுமா? படித்ததை ஒழுங்காக படித்தா என்ன வேணாலும் ஆகலாம், எப்படி வேணாலும் ஆகலாம். என்ன படிக்கிறோங்கிறது இருக்குது, எப்படி படிக்கிறோங்கிறது இருக்குது. 10வது படிச்ச ஆளினுடைய படைப்பு பல்கலைக்கழகங்களில் பாடமாக இருக்கிறது என்றால் எப்படி உலகத்தை பார்க்கிறார் என்பதற்கு புத்தக கண்காட்சி உங்களுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய சாட்சி கண்மணி. அவர் பேசுறது கேட்கறதுக்கெல்லாம் வரலீங்க. அவர் பேசுறதை விட ரொம்ப அழகா எழுதுவர். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் பல சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார். அவர் இங்க நின்னதே எனர்ஜி தான். நம்ம எல்லாருக்குமே அவரை கொண்டு வந்து காட்டினார்கள். இந்த பப்பாசி குடும்பத்தினரும் இந்த புத்தக கண்காட்சியை அமைத்தவர்களும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதனை காட்டுகிறார்கள். சாதாரணமான ஒரு ஜியோகிராபி டீச்சர், பட்டிமண்டபங்களில் பேசிக் கொண்டிருந்தவர், இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டின் பாட நூல் பிரிவிற்கு தலைவராக போட்டு பல்வேறு விதமான எழுச்சிகளையும் ஏற்றங்களையும் அவரிடத்தில் கனவாக வைத்திருக்கிறோமே. அப்படி வாங்க விஷயங்களை. நான் தமிழ் படிச்சேங்க, தமிழ் தான், தமிழ் லிட்ரேச்சர் தான். தமிழில் படிப்பது வேறு, தமிழ் படிப்பது வேறு, சரியா? ஆனா நான் தமிழிலும் படித்தேன், தமிழும் படித்தேன். ஆங்கிலம் சரளமாக பேசுவேன், நான் ஹிந்தி சரளமா பேசுவேன், எழுதுவேன், வாசிப்பேன். உருது சரளமா பேசுவேன், எழுதுவேன், வாசிப்பேன். அரபி சரளமாக எழுதுவேன், வாசிப்பேன். இவ்வளவு மொழிகளையும் நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், தேர்ந்தெடுத்து போய் தமிழ் படித்தேன். படிக்கின்ற படிப்பு அல்ல. என் காலேஜ்ல எம்காம் படிச்சு பிஹெச்டி படிச்சுட்டு எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சு மேத்தமெட்டிக்ஸ்ல பிஹெச்டி படிச்சவங்களுக்கும் அதே சம்பளம் தான். தமிழ் படிச்சு பிஹெச்டி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய எனக்கும் அதே சம்பளம் தான். என்ன படிக்கிறோங்கிறது